ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா குருभ्यो நமः நமஸ்தே சுகுணநாதம் காஞ்சி பீதம் சுரபுஜிதம் திவ்யகண வேசம் காஞ்சி ஜெகதுரம் வசதி அபாரகண சிந்தம் ஞான சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாமதனம் கலியுக தெய்வம் காஞ்சிமானி யூடியூப் சேனல் பிரத்யேகமா நமது மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பின் அனுபவத்தோட தலைப்பு ஸ்ரீனிவாசனை குழப்பியவர் பண்டாவை குழப்ப முடியாதா? ஸ்ரீனிவாசனை குழப்பியவர் பண்டாவை குழப்ப முடியாதா? யார் அவனா மகாபெரியர் குழப்ப முடியும், அது மூலமாக ஒரு தெளிவை கொண்டு வர முடியும். அதுதான் அவர் குழப்ப மாட்டார். பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கடைசியில் ஒரு தெளிவை தான் கொண்டு வருவார். தலைப்புக்காக இப்படி இருக்குது. ஏன்னா ரெண்டு பேருமே குழம்பி இருக்கா, அதுதான் நடந்திருக்கு. ஆனால் தெளிவு வந்திருக்கும் ரெண்டு பேருக்குமே. பெரியவா மகாபெரிவா அப்படிங்கிறவர் யாருன்னு அதுதான். ஸ்ரீனிவாசன் பிரத்யங்கரா பத்மாசினி இவா வந்து ஸ்ரீ வைஷ்ணவா. ஆனால் மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான் அவளுக்கு எல்லாமே. அவளுக்கு ஸ்ரீ விஷ்ணுவே பெரியவா தான். அவளுக்கு வந்து 100% எல்லாமே மகாபெரிவா தான். அவள் சொல்கிறா, நாங்கள் மூச்சு விடுறதே மகாபெரிவானால் தான் அப்படின்னு அவளே சொல்லிட்டா. அப்படி அந்த இதில் இன்டர்வியூவில் சொல்கிறா. அப்படின்னா அவளுக்கு எப்பேற்பட்ட பக்தி, அதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சமாவது பக்தி வரணும்னு நம்ம வேண்டிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பக்தி அவளுக்கு. அவள் குழந்தைகளுக்கும் அதே மாதிரி பக்தி தான் அப்படின்னு சொல்கிறா. இவாளுக்கு இருக்க மாதிரி தான் அவளை விட அதிகமாக இருக்கும். அப்படி தானே நம்மள்கிட்ட பக்தி அவளுக்கு இப்படி இருக்குன்னா குழந்தைகளுக்கு அதை விட அதிகமாக இருக்கணுமே. அதனால் இவாளுக்கு ஒரு இது என்னென்னா ப்ராக்டிஸு, எந்த கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணோன்னாலும் தான் பேர்லேயே தன்னோட குழந்தைகள் பேரில் அர்ச்சனை பண்ண மாட்டான். மகாபெரிவா பேரில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அனுஷம் அப்படின்னு சொல்லி அனுஷம் நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிவிடுவானாம். மகாபெரிவாவுக்கு இதுக்கு அர்ச்சனை, மகாபெரிவா தான் பரமேஸ்வரன். ஆனால் அவளுக்கு அப்படி ஒரு பழக்கம் அப்படி ஓடின்னு இருக்கு. அதான் ஒரு ஹேபிட்டே அவளுக்கு. இப்போ வந்து ஒரு தடவை பத்ரிநாத் போயிருந்தால், பத்ரிநாராயணன் அந்த சன்னதிக்கு போயிட்டா. அதுக்கு டிக்கெட் வாங்கிட்டான் அர்ச்சனை பண்ணுறதுக்கு மகாபெரிவாளுக்கு. அந்த ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணார், இங்கே இருக்கவாளோ நம்ம லாங்குவேஜ் அவளுக்கு தெரியாது. அதனால் ஹிந்தியில் அவர் எழுதி கொடுத்தா அவளுக்கு தெரிஞ்சுப்பா போல இருக்குது. அதனால் ஹிந்திலேயே லாங்குவேஜில் அவர் எழுதி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அனுஷம்னு எழுதி கொடுக்கறதுக்காக பேனா எடுத்து ஒரு துண்டு பேப்பரில் அந்த இது ஒரு டிக்கெட் வாங்கினாரோ அது பின்னாடியோ இல்லை வேற ஒரு துண்டு சீட்லேயோ எழுதியிருக்கார். அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, முதல் தடவையாக ஒரு தப்பு பண்ணியிருக்கார். மகாபெரிவா பேரை எழுதுறதுக்கு பதிலாக ஸ்ரீனிவாசன் அனுஷம் அப்படின்னு கொடுத்து பேரையும் கொடுத்துட்டார். தச்சு அர்ச்சனைக்கான இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை தட்டெல்லாம் கொடுத்து போயாச்சு. அவள் போயிட்டு அந்த பண்டா வந்து உள்ளே தள்ளி இருக்கார். ஆனால் இவர் அவர்கிட்ட கத்தி டக்குன்னு போய் அவரை பிடிச்சி கரெக்ட் பண்ண முடியாது. இவருக்கு ஞாபகம் வரல என்ன எழுதினோன்னு. மகாபெரிவா பேர் தான் கொடுத்துருக்கோன்னு இவர் நினைக்கிறார். ஆனால் அவர் அர்ச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு 2-3 செகண்ட் முன்னாடி இவருக்கு ஞாபகம் வந்துருக்கு. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், பெரியவா பேருக்கு பதிலாக நம்ம பேரை எழுதி கொடுத்துட்டோன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் தடுக்க முடியல. என்ன பண்ணுறது, முதல் தடவை ஒரு தப்பு நடந்துருது, போகட்டும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் அந்த பண்டா என்ன பண்ணுறார், இந்த பெரியவா அப்படிங்கிறவர் இந்த பரமேஸ்வரன் உட்காந்துட்டு அவர் என்ன பண்ணுறார், இந்த பண்டா மூளைக்குள்ளே போய் நீ வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லாத ஏன் பெரிய சொல்லுன்ற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், பண்டா நேரவே ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அனுஷம் நட்சத்திரம் அது மாதிரி சொல்லி அவர் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு புரியலை, இவருக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது, நம்ம வந்து தப்பு பண்ணியிருந்தோமா பண்ணல. ஏன்னா அவர் கரெக்ட் பேரை பிடிக்கிறாரு. அந்த பேப்பர் அவர் கிட்ட கொடுத்த சீட்டு துண்டு சீட்டை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா இவர் தப்பாக தான் எழுதியிருக்கார், ஸ்ரீனிவாசன் அனுஷன் தான் எழுதியிருக்கார். அந்த பண்டா எப்படி, பண்டா வந்து யாரோ ஒரு ஆள், இவாளுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து மகாபெரிவா மேலே அர்ச்சனை எப்பயுமே பண்ணுவார் அப்படிங்கிறது அவருக்கு என்ன தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. யாரோ ஒருத்தர் அவருக்கு எப்படி திடீர்னு இந்த பேர் வந்தது, பிரமிப்பான விஷயமா இருக்குது இதெல்லாம்.
நம்மலாம் கேட்டோன்னா நிஜமாவே ஸ்ரீனிவாசனை குழப்பியவர் பண்டாவை குழப்ப முடியாதா அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தாலும் நிஜமாவே நம்மளுக்கு இதை கேட்டால் ஒரு குழப்பம் வரும். பெரியவா யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ சந்தேகம் வந்துடும். அந்த சந்தேகத்துக்கு யார் பதில் சொல்ல முடியும்? சந்தேகத்துக்கு நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பெரியவா மேலே பக்தி, மகாபிரிவா மேலே பக்தி இருக்கவாளுக்கு தெரிஞ்சு போயிடும். யாரும் குழப்பலை. மகாபிரிவா குழப்புறது எல்லாம் நல்லதுக்கு தான். நம்மளுக்கு பக்தி வரணும்னா நம்மளை குழப்புவார் பெரியவா எப்பவுமே நம்மளை குழப்புவார், நிறைய குழப்புவார். எல்லாரையும் குழப்பாமல் இருக்க மாட்டார். மகாபிரிவா நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்தில் ஒரு குழப்பம் வரும். அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவரும் அவர் தான், இந்த குழப்பத்தை தீர்க்கிறவரும் அவர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்காருன்றது என்னோட மனசில் எனக்கு தோன்றது இப்படி தான். ஏன்னா அந்த குழப்பத்தை அவர் கிரியேட் பண்ணிட்டார். யாரார்? சீனிவாசன் எப்போவுமே மகாபிரிவா மேலே தான் அர்ச்சனை பண்ணுவார். அப்போ சந்திரசேகரந்த சரஸ்வதி அனுஷம்னு கொடுக்கறதுக்கு பதிலாக சீனிவாசன் அனுஷம்னு ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணிட்டார் பெரியவா. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணிட்டார், அந்த பண்டாக்கு இன்னொரு குழப்பத்தை கிரியேட் பண்ணி அது சரியான குழப்பமாக கொடுத்துட்டார். அதனால் அவர் தப்பாக சொல்லும்போது இவர் தப்பாக எழுதியிருக்கார். ஆனால் அவர் வாயில் அவரை பொறுத்தவரைக்கும் அவர் தப்பாக தான் ஏதோ சொல்லியிருக்கார், ஸ்ரீனிவாசன் சொல்லலை. ஆனால் ரெண்டு தப்பும் சேர்ந்து ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகுதுன்ற மாதிரி அது சரியாயிடுது, கரெக்டான இதுக்கு கொண்டு போயிடுது. அதனால் எப்பவுமே பெரியவா குழப்பவா, ஆனால் கடைசியில் ரிசல்ட் என்ன ஆகும்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். அதுதான் இதில் தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுக்கு அந்த பாடம் அதான் தெரியணும். ஸோ சீனிவாசனை குழப்பியவர் பண்டாவை குழப்ப முடியாதானா பெரியவா யாரையும் எங்கேருந்தும் குழப்ப முடியும், எல்லாரையும் நல்வழிப்படுத்தவும் முடியும். ரெண்டுமே அவரால் முடியும். ஆனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறவர் தான் ஒரு நல்வழியும் படுத்துவார். அவர் தான் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அவர் மேலே பக்தி பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லைன்னு நினச்சின்னு நம்ம பண்ணணும். ஜெய் ஜெய்சங்கர் ஹரசங்கர் மகாபிரிவா பாதமே சரணம், மகாபிரிவா பாதமே சரணம்.